இப்ப ஐந்தாம் வேற்றுமை பார்க்கலாம். ஐந்தாம் வேற்றுமை உருபு என்னன்னு சொல்லுங்க. ஒரு ஞாபகம் இருக்கா? கைவிட்டு சொல்லி பாருங்க. ஐ ஆல் கு இன். நம்ம எப்படி மூன்றாம் வேற்றுமையில ஆல் அன் ஒடு ஓடு அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி இதுலயும் இருக்கு. ஆனா ரெண்டு தான். இன் இல் இந்த ரெண்டு தான் இருக்கு. இதனுடைய உருபுகள் என்னன்னு பார்த்தோம்னா இன் இல். இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இல் செகண்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம வந்து பயன்படுத்துவோம் பேச்சு வழக்குல. இன் அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா செயல் வழக்குல மட்டும்தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். பார்க்கலாம். இயற்கை அழகில் சிறந்தது கேரளம். இயற்கையோட அழகுல பார்க்க ரொம்ப சிறப்பா இருக்கிறது எது? கேரளா. கேரளான்னு சொல்லுவோம்ல அதுதான். இயற்கை அழகில் சிறந்தது சிறப்பானது எதுன்னா கேரளா தான். இதுல இல் அப்படிங்கிற வேற்றுமை உருபானது இதுல இருக்கு. வேற்றுமை உருபானது ஐந்தாம் வேற்றுமை உருபு இதுல இருக்கு. இயற்கையின் அழக சொல்லியிருக்கான். அடுத்து பாருங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மே இன். இது வந்து திருக்குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மே இன் அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருபு இருக்கு செய்யுள் பகுதியில. இப்ப இல் அப்படிங்கிறது நம்ம பேச்சு வழக்குல நியூஸ் பேப்பர்ல எதுவும் புக்ஸ் படிக்கும் போது நம்ம பார்ப்போம். ஆனா இன் அப்படிங்கிறது செய்யுள் பகுதியில தான் அதிகமா என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. இப்ப நம்ம எப்படி நான்காம் வேற்றுமைக்கு உருபுகள் 8 பார்த்தோம், அதே மாதிரி இதுலயும் இருக்கு. ஆனா 8 எல்லாம் கிடையாது, குறைவாதான் இருக்கு. பார்க்கலாம். நீங்கள் நீக்கல், நீங்கள். ஒப்பு ஒப்புமைப்படுத்துறது. அங்க நம்ம பார்த்தது வந்து ஒத்தல். ரெண்டு பொருள் ஒண்ணுதான். நீங்க வேற்றுமை உருவு வச்சு இது என்ன பொருள் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எல்லை. இப்பதான் நான்காம் வேற்றுமை உருவு எல்லைங்கிற அந்த பொருள்ல வரக்கூடியது அப்படிங்கறதையும் பார்த்தோம். இதுலயும் இருக்கு. ஏது. இந்த 4 தான். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. அதுலயும் நம்ம எல்லை பார்த்தோம். ஒப்புங்கிறது வந்து ஒப்புமைப்படுத்துறது. இரண்டாம் வேற்றுமை ஒத்தல் அப்படிங்கிற பொருளை பார்த்தோம். இதை எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? இப்ப எல்லை வந்து நான்காம் வேற்றுமையில இருக்கும், ஐந்தாம் வேற்றுமையிலும் இருக்குதுல. மிஸ் எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? 1 வேர்ட்ல கேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள். நீங்கள் பொருள் தலையில் இழந்த மயிர். நம்ம அந்த மயிர்ங்கிற வார்த்தை வந்து தவறான வார்த்தையா நம்ம எடுத்திருக்கோம். உண்மையாலுமே அது தவறான வார்த்தை கிடையாது. நம்ம தமிழ்ல வந்து நம்மளோட முடிக்கு வந்து இதுதான் தமிழ் அர்த்தம். நம்ம என்ன செஞ்சுட்டோம்? அது தவறான ஒரு சொல்ல நம்ம மாத்திக்கிட்டோம். நம்மளோட வழக்குல பேச்சு வழக்குல எல்லாம் என்ன செய்ய தவறான வார்த்தை இது அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டோம். உண்மையான தமிழ் சொல் முடிக்கு என்னன்னு கேட்டா இதுதான். இப்ப தலையின் இழிந்த, இழிந்தன்னா விழுந்த, இழந்தன்னு அர்த்தம் பொருள். தலையில வந்து ஒரு முடி கீழே விழுந்துச்சுன்னா மறுபடியும் ஒட்டுமா? ஒட்டாது. நம்மளோட முதுமை நமக்கு வந்து முகம் எப்படி சுருக்கம் இல்லாம இருக்கு, நம்ம சுருக்கமா ஆயிடுச்சு, அந்த இளமையை நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் வருமா? அது வராது. இப்ப நம்ம ஒரு காலம் நம்ம வந்து நேத்தைய வந்து நம்ம கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கலாம், சார் கொஞ்சம் அந்த பிரச்சனையை நம்ம பார்த்துக்கலாமோ, இந்த வேலையை செய்யாம இருக்கலாமோன்னு யோசிப்போம். ஆனா அப்ப அந்த யோசனை வரலையே, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அங்க போனா இப்ப அந்த யோசனை இருக்கு, நம்மளால பின்னாடி போய் அதை சரி செய்ய முடியாது. அந்த மாதிரிதான் நீங்க இழந்துடுறது. அதை என்ன செய்யறோம்? இழந்தது. இப்ப தலையில இருந்து ஒரு முடி விழுந்துருச்சு அப்படின்னா திரும்பி அதை எடுத்து ஒட்டெல்லாம் வைக்க முடியாது. இழந்தது இழந்ததுதான். அப்ப இது நீங்கள் பொருள்ல வரக்கூடியது. அடுத்து ஒப்பு. அங்க நம்ம பார்த்தது ஒத்தல், ஒப்புமைப்படுத்துறதுதான். மலையினும் மான பெரிது. மலை இருக்குல்ல, அந்த மலையை விட நம்மளோட மானம், நம்மளோட ஒழுக்கம், நம்ம வந்து இந்த மாதிரிதான் ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம், நம்ம வந்து நேர்மையா தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனமுறையை வந்து வச்சிருக்கோம். அந்த முறைய என்ன எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. மலையினும் மான பெரிது அப்படிங்கிற பொருள்ல இருக்கு. சரிங்களா? ஒப்புமைப்படுத்து. மலைக்கும் அந்த நம்மளோட அந்த ஒழுக்கத்துக்கும் சொல்ல ஒப்புமை. இதையும் பாருங்க. மலையினும் இம் இன் ஈ கூட்டல் ஈ. அங்க பாருங்க மலையினும். சரிங்களா? உம்மு லாஸ்ட் பார்க்காதீங்க, சென்டர்ல பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் தலையின்
இல் இன் ரெண்டுமே இருக்கு. இதுல பாருங்க, இதுலயும் இன் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடிய வேற்றுமை தான் இருக்கு. அடுத்து எல்லை, இந்தியாவின் தென்கோடி குமரி. மிஸ் நம்ம 4ஆம் வேற்றுமையிலும் எல்லை பார்த்தோம், இதுலயும் எல்லை பார்த்தோம். சப்போஸ் 1 மார்க்ஸ்ல எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. வேற்றுமை உருபுகளை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுல நம்ம கூங்கிற 4ஆம் வேற்றுமை உருபு பார்த்தோம், கூ பார்த்தோம். இதுல இன் அப்படிங்கிற 5ஆம் வேற்றுமை உருபு பார்க்கணும். உருபுகளை கொண்டுதான் அதோட பொருளை நீங்க பார்க்கணும். அப்ப இது எல்லை பகுதியை குறிக்கக்கூடியது, இந்தியாவின் தென்கோடி குமரி அப்படிங்கிறது. அடுத்தது ஏது, மேளம் கொட்டுவதில் வல்லவன், எதுல சிறந்தவன் கேட்போம். உன்னோட திறமை என்னன்னு கேட்போம்ல, அந்த பொருள் தான். மேளம் கொட்டுறதுல என்னது, மிக சிறந்தவன். இல் அப்படிங்கிற பொருள்ல, சாரி இல்லுங்கிற உருபுல வந்திருக்கு. எதுல சிறந்தவன், மேளம் கொட்டுவதுல நான் சிறந்தவன் அப்படிங்கிற பொருள்ல வந்திருக்கு. இதுல இல் அப்படிங்கிற உருவானது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, இதுக்கும் சொல்லுருபு இருக்கு. உங்க புத்தகத்துல சொல்லுருவே கிடையாது. மிஸ் எங்க புக்ல தான் சொல்லுருபு இல்லையே, எஸ்டா வேற எம்எஸ், இதை படிக்கிறதே பெருசா இருக்கு யோசிப்பீங்க, எனக்கு தெரியும். சொல்லுருபுகள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பழைய 8ஆம் வகுப்பு புத்தகம், இதுக்கு இப்ப நீங்க படிக்கிறது புதிய சமைச்சர் தான், புதுசா இருக்க. இப்ப இருக்க பழைய 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இது இருக்கும், சரிங்களா? அப்ப நம்ம அதை படிச்சிருந்தா இப்ப இருக்க 10th வந்து இது பயன்படும். அதனால நீங்க 10ஆம் வகுப்பு வரும்போது இந்த சொல்லுருபுகள் உங்களுக்கு பயன்படும். புக்ல தான் இல்லையே நான் உங்களுக்கு சொல்லாம போனேன்னு வச்சுக்க. சப்போஸ் நீங்க 10th வரும்போது எங்க மிஸ் சொல்லி தரல, இல்ல நான் இருந்தேன்னா பிரச்சனை இல்லை, வேற யாராவது இருந்தாங்கன்னா என்ன செய்வீங்க, தெரிஞ்சுக்க தடுமாற்றம் அடைவீங்க. இவ்வளவும் யாரும் மறுபடியும் சொல்லிலாம் தரமாட்டாங்க, சரிங்களா? அப்ப உங்களுக்கு 10ஆம் வகுப்புக்கு புரியலன்னா நீங்க கேளுங்க, நான் சொல்லி தருவேன் மறுபடியும் உங்களுக்கு. சப்போஸ் எல்லாரும் தருவாங்களான்னு சொல்லி தருவாங்களான்னு தெரியாது. அதனாலதான் புத்தகத்துல இல்லைன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியே அதனாலதான் சொல்றேன், நோட்டுல எழுதி வைங்க. 10ஆம் வகுப்பு வரும்போது நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் படிக்க கஷ்டப்படணும், பேசிக் தெரியாம. அதனால சொல்லுருபு 5ஆம் வேற்றுமைக்கு உருபுக்கு இருந்து, நின்று, விட, காட்டிலும். இது ரொம்ப ஈஸி இல்ல? இருந்து, நின்று, விட, காட்டிலும் இதான் சொல்லுருபு 5ஆம் வேற்றுமை உருபுக்கு. இங்க பாருங்க, அருவி மலை நின்று வீழ்கிறது, அருவி மலை நின்று வீழ்கிறது. இல்ல பாருங்க, நின்று, நின்றுங்கிற பொருள் நம்ம இதுல பார்த்தோம் பாருங்க, 2ஆவதா இருக்கிறது. இல்ல பாருங்க, நின்றுங்கிற பொருள் சொல்லுருபுல இருக்கா, அதுதான் பாக்குறோம். நின்றுங்கிற உருபானது அதுல இருக்கு. அருவி மலையின் நின்று வீழ்கிறது. இதுல எங்க மிஸ் 5ஆம் வேற்றுமை உருபு இருக்கு, மலையின் பிளஸ் நின்று. பிரிச்சு பார்க்கணும், மலையின் பிளஸ் நின்று. பிரித்துறதுன்னா அங்க இன்னுங்கிற வேற்றுமை உருபு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மலையின் நின்று வீழ்கிறது அப்படின்னா மலையின், மலையில இருந்து அருவி கொட்டுது அப்படிங்கிற பொருள்ல சொல்லக்கூடியது. அடுத்து இருந்து, அவன் ஊரில் இருந்து வந்தான், அவன் ஊரில் இருந்து வந்தான். இதுல பிரிக்க வேண்டியதெல்லாம் இல்ல, இருந்துங்கிறது தனியா தான் இருக்கு. ஊரில் அப்படிங்கிறது என்ன இருக்கு, இல்லுங்கிற வேற்றுமை உருவு இருக்கும். இத சேர்த்து கூட எழுதலாம், ஊரில் இருந்து, ஊரில் லி ரு இந்து சேர்த்து கூட எழுதலாம். நான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன், சரிங்களா? அடுத்து பாருங்க, பணக்காரனை விட கற்றவரே சிறந்தவர். பணக்காரனை விட என்னது, படிச்சவங்க தான் மிக சிறந்தவங்கன்னு சொல்றாங்க. இல்ல விட அப்படிங்கிற சொல்லுருபானது இருக்கு. தமிழனை காட்டிலும் அழகான, தமிழை காட்டிலும் அழகான மொழி உண்டோ, தமிழை காட்டிலும் அழகான மொழி உண்டோ. காட்டிலும் சொல்லுருபானது இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்தோம், 4ஆம் வேற்றுமை உருபு, 5ஆம் வேற்றுமை பார்த்தோம். 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை உருபுக்கு 5ஆம் வேற்றுமை உருபு இல் இன், இந்த ரெண்டையும் நம்ம பார்த்தோம். இதுல 4ஆம் வேற்றுமை உருபுல நம்ம 8 வகையான பொருள்ல வரக்கூடியது அதோட சொல்லுருபுகள் பார்த்தோம். இதையும் 5ஆம் வேற்றுமை உருபும் அதோட பொருளும் பிளஸ் 4 விதமான சொல்லுருபுகளும் நம்ம பார்த்தோம் 5ஆம் வேற்றுமை. சரிங்களாப்பா? உங்களுக்கு நான் இப்ப 5 வேற்றுமையை முடிச்சிருக்கேன். இன்னும் 6, 7, 8 இன்னும் 3 இருக்கு. 6, 7, 8 இன்னும் 3 இருக்கு. இது அடுத்த வகுப்புல பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
கொஞ்சம் விருப்பப்பட்டு படிங்க. இலக்கணத்தை விருப்பப்படாம படிச்சோம்னா உங்களுக்கு புரியாது. நீங்க அதை விருப்பப்பட்டு படிச்சு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இதுல சந்தேகம் வரும். ஏன்னா அவ்வளோ வந்து நிறைய அதுல இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நான் விரிவா வேற சொல்றேன், புக்ல இல்லாததையும் வேற சொல்றேன். அதனால கொஞ்சம் நிறைய தான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க. புரியலன்னா தயவு செஞ்சு டவுட் கிளாரிஃபை செக்ஷன்ல கேளுங்க தயவு செஞ்சு. சரிங்களா? அடுத்த வகுப்புல மீதி 3 வேற்றுமையை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.